ஹாய், ஐம் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி இது நவம்பர் மாதம். நான் அக்டோபரை பற்றி பேச போகிறேன். என்ன அப்படின்னா, பிங்க் அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேப்பரில் ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறையா டிவி நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. அக்டோபர் மாதத்தில் பிங்க் அக்டோபர்னு சொல்லி ஒரு பெரிய ஹெல்த் அவேர்னஸ் ஒன்று நடக்குது. அது எதுக்காக பண்ணுறோம், என்ன பர்பஸ்ஸு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ, ஏன்டா ஊரில் இவ்வளோ கேன்சர் இருக்குது, அது ஏன் பிரஸ்ட் கேன்சருக்கு மட்டும் ஏன் ஒரு மாதம் மட்டும் தனியாக டெடிகேட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இப்போ ஏன் இதே மாதிரி பிரெயின் கேன்சருக்கு ஒரு மாதம் எடுத்துக்கிறதில்ல, ஒரு யூட்ரைன் கேன்சருக்கு ஒரு மாதம் எடுத்துக்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை ஒத்துக்கிறோன்னா ஒரு ஃபேக்ட் என்னென்னா, பிரஸ்ட் கேன்சர் நம்பர்ஸ் ஆர் வெரி வெரி ஹை இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஹையாக இருந்தது. அதனால் அங்கே ஆரம்பித்த ஒரு விஷயத்தை நம்மளும் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பொதுவாக இந்தியாவில் இந்த கேன்சரை பற்றி பேசும்போது ரெண்டாக பிரித்து பேசுவோம். அர்பன் சென்டரில் என்ன கேன்சரு, ரூரல் சென்டரில் என்ன கேன்சர் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, ரூரல் செட்டப்பில் இருக்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் வேறு, அவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வேறு, அவங்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ஸ் வேறு. வேறு அர்பன் லைஃப் ஸ்டைலில் நமக்கு என்ன தெரியும், ஆட்டோமேட்டிக்காக உட்காந்த இடத்துலேருந்து ஸ்விக்கி போடுவோம், வாரத்தில் 4 நாள் வெளியில் போய் சாப்பிடுவோம், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைலு ரூரல் லைஃப் ஸ்டைல்லேருந்து தள்ளி இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய எக்ஸ்போஷர் டு த என்விரான்மெண்ட் இஸ் வாஸ்ட்லி டிஃப்ரெண்ட். அதனால் நமக்கு வரக்கூடிய கேன்சர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அர்பன் செட்டிங்கில் வாழ்கிறவங்களுக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா, இந்தியாவில் அர்பன் செட்டிங்கில் இருக்கிற ஃபீமேல்ஸில் நம்பர் 1 கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் தான். இந்த காரணத்தினால தான் 50 கேன்சர் இருந்தாலும் பிரஸ்ட் கேன்சருக்குன்னு ஒரு மாதத்தை ஸ்பெசிஃபிக்காக டெடிகேட் பண்ணி அதை பற்றின அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் பிரஸ்ட் கேன்சர் பற்றி பேசுகிறீங்க, அதனால் என்ன பிரயோஜனம் டாக்டர், என்ன தான் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, கேன்சர் பயப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். எப்போன்னா, லேட்டாக கண்டுபிடிச்சி லேட்டாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா. சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு பிலீவ். ஸ்டேஜ் 1 பிரஸ்ட் கேன்சருக்கு க்யூர் ரேட் நம்பர் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 0லேருந்து 100க்குள்ளே ஒரு பர்சன்டேஜ் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் க்யூர் பண்ண முடியும்னு ஒரு நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்சுவல் நம்பர் என்னென்னா 95. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 100 பேர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அதில் 95 பேரை கேன்சரே இல்லாமல் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி நார்மலாக ஆக்குற சுச்சுவேஷன் தான் இன்றைய தேதிக்கு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் நம்ம அச்சீவ் பண்ண விஷயம். 5 பேருக்கு தான் அந்த கேன்சர் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள். மீதி 95 பேரை நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ சரி டாக்டர், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வர்றதுனால இவ்வளோ அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் இந்த பிங்க் அக்டோபரில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனிக்கணும். நீங்கள் ஒரு ஆடு பார்த்துருப்பீங்க, பேப்பரில் பார்த்துருக்கலாம், இல்லை உங்களுடைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கலாம். பிங்க் அக்டோபருக்கு அவங்க என்ன ஹைலைட் பண்ணுறாங்க? திரும்ப திரும்ப ஒரே விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுடைய பிரஸ்ட்டை நீங்கள் எக்ஸாமின் பண்ணணும். உங்களுடைய பிரஸ்ட்டை வருஷம் ஒரு தடவை ஒரு மேமோகிராம் எடுத்து செக் பண்ணிக்கணும். இந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு நார்மலாக எந்த சிம்டமும் இல்லாத ஒரு இண்டிவிஜுவலை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது, அந்த எக்ஸ்ரேக்கு பேர் தான் மேமோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேமோகிராம் எடுத்து பார்க்குறது மூலமாக ஆரம்ப கட்டத்தில், அதாவது 1 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய அளவில் கூட அந்த கேன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த கேன்சரு ஸ்டேஜ் 1ல் வந்துடுது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வரும்போதே 95% க்யூர் ரேட்டுங்கிற நம்பரோடு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வரீங்க. அது எவ்வளோ பெரிய லக்ஸுரி. ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு உங்களை 95% நீங்கள் நல்லா இருவீங்களா அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய லக்ஸுரி. அந்த லக்ஸுரியை நீங்கள் அவைல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் பண்ணணும். சரி டாக்டர், மேமோகிராம் யார் பண்ணணும், எல்லா வயசுலேயும் பண்ணணுமா, எல்லோரும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக எந்த வித அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஃபேமிலியில் யாருக்கும் கேன்சர் ஹிஸ்ட்ரியெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு நார்மல் இண்டிவிஜுவலாக அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா 40 வயசுக்கு மேலே தான் இந்த பிரஸ்ட் கேன்சருக்கான ரிஸ்க்கு ஜாஸ்தி. அப்போது 40 இயர்ஸ் தாண்டின எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மேமோகிராம் பண்ண சொல்லி சொல்லுவோம். சில சமயங்களில் என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி ஃபேமிலியில் ஏற்கனவே யாருக்காவது கேன்சர் வந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரி சமயங்களில் அது என்ன கேன்சர் என்னன்றதை பார்த்துட்டு ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனை போய் பார்த்தீங்கனாலே அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, இல்லைம்மா நீங்கள் 40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், கொஞ்சம் முன்னாடியே பண்ணிக்கலாம் அப்படின்றத சஜஷன் தேவைப்பட்டால் அவங்க சொல்லுவாங்க. ஸோ சில குறிப்பிட்ட இண்டிவிஜுவல்ஸில் தான் என்ன பண்ணுவோம், 40 வயசுக்கு கம்மியாக உள்ளவங்களுக்கும் மேமோகிராம் சொல்லுவோம். அதர்வைஸ் இஃப் யூ ஆர் ஓவர் 40 இயர்ஸ் நீங்கள் மேமோகிராம் வருஷம் ஒருக்க பண்ணிக்கிறது தான் உங்களை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக்கான ஸ்டெப்பு. இப்போது இந்த மாதிரி நிறையா இடங்களில் நம்ம அவேர்னஸ் டாக்ஸ் போய் கொடுப்போம்.
இப்போ நம்ம வீடியோவில் பேசுகிற மாதிரியே நிறைய ஃபோரம்ஸில் நம்ம போய் பேசுவோம். அந்த ஃபோரம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மிடில் ஏஜ் இண்டிவிஜுவல்ஸ், ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், எல்லோரும் இருப்பாங்க. நம்ம பல வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சிம்பிளான கொஷின் கேட்போம். இங்கே இருக்கிற 50 பேரில் எத்தனை பேர் இது வரைக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா மேமோகிராம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அந்த 50 பேரில் ஒருத்தர் 2 பேர் கை தூக்குனாலே பெரிய ஆச்சரியம். அதுதான் இன்றைக்குள்ள வருத்தமான விஷயம். ஸோ இது வந்து இன்ஃபேக்ட் எஜுகேட்டட் சர்க்கிள்ஸில் போய் நம்ம வந்து அவேர்னஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சர்க்கிள்ஸ்லையும் போய் இந்த கேள்வி கேட்டால் இந்த ப்ரொப்போர்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். 50 பேரில் ஒருத்தர் 2 பேர் தான் மேமோகிராம் எடுத்திருப்பாங்க. அதர்வைஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன யோசனை அப்படின்னா, நல்லா இருக்கிறேன்னா நான் போய் எதுக்கு எனக்கு கேன்சர் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். ஸோ இதோடைய பலன் எப்போ தெரியும்னா, இதே வந்து மேமோகிராம்லாம் எதுவும் பண்ணாமல் கட்டி ஒன்று வந்து அந்த கட்டி கேன்சராக இருக்கும்னு பயந்துக்கிட்டு லேட்டாகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் சில சமயங்களில் நம்ம டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேஜ் 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். இப்போ அவங்கள்ட்ட ஸ்டேஜ் 3 கேன்சர் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, என்ன டாக்டர் ஸ்டேஜ் 3ன்றீங்க, அப்போ க்யூர் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படின்ற கேள்வியை அன்னைக்கு கேட்பாங்க. என்னைக்கு ஸ்டேஜ் 3 வந்த பிறகு. இதே சின்ன சந்தேகம் இருக்கும்போது, இல்லை ரெகுலராக எந்த பிரச்சனையுமே இல்லை, ரெகுலராக வந்து செக்அப் பண்ணுங்கன்ற போது கேன்சர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கும் ஒரு ஆர்வமே இருக்காது. ஸோ இந்த டைகாட்டமி வந்து நம்ம சைக்காலஜியில் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன். போகக்கூடாது, செக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம், கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு ஏன் சீக்கிரமே கண்டுபிடிக்கலன்னு இன்னொரு பக்கம். ஸோ இந்த கன்ஃபியூஷனை திரும்ப திரும்ப சொல்கிறது மூலமாக தான், திரும்ப திரும்ப புரிய வைக்கிறது மூலமாக தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம பிங்க் அக்டோபரில் திரும்ப திரும்ப கத்தி கத்தி என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் மேமோகிராம் பண்ணுங்கள் அப்படின்றது நம்ம சொல்கிறது. சரி டாக்டர், இந்த மேமோகிராம் வருஷம் ஒருக்க பண்ணுறோம், அதை தவிர இந்த ஒவ்வொரு மாதமும் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஆக்சுவலி அந்த டேர்மையே இப்போ நம்ம மாற்றிட்டோம். அதை வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்றதை மாற்றி செல்ஃப் பிரெஸ்ட் அவேர்னஸ் அப்படின்னு மாற்றிட்டோம். என்ன டாக்டர் எக்ஸாமினேஷனை நீங்களே அவேர்னஸ்ன்னு மாற்றிட்டீங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாமினேஷனாக என்ன நம்ம மீன் பண்ணுறோம், நீங்களே செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வரும். அப்போ என்கிட்டயே நானே கண்டுபிடிச்சிக்கோங்க, அப்போ டாக்டர்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? அதனால தான் என்ன சொல்கிறோன்னா செல்ஃப் பிரெஸ்ட் அவேர்னஸ். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நார்மலாக நம்மளுடைய பிரெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு மந்த்தும் அந்த பீரியட்ஸ் முடிஞ்ச 4வது நாள் 5வது நாள் எக்ஸாமின் பண்ணும்போது நார்மல் பிரெஸ்ட்டு எப்படின்ற பேஸ் லைன் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்போ தான் புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் வரும்போது, அடடா இது 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணோம், போன மாதம் செக் பண்ணோம், அப்போல்லாம் இல்லையே, இப்போ இது புதுசாக ஒரு தொந்தரவு இருக்கேன்னு சொல்லி அதை சேஞ்சை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அந்த ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான், ஒரு பேஸ் லைன் அவேர்னஸ் இருக்கணுன்றதுக்காக தான் செல்ஃப் பிரெஸ்ட் அவேர்னஸ்ன்னு இதை நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் வாட் யுவர் நார்மல் பிரெஸ்ட் இஸ், ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் வந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்ன, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட வர போகிறீங்க, தேவையான டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அகெயின் பிரெஸ்ட்டு கட்டின்னு வர்ற, பிரெஸ்ட்டில் பிரச்சனைன்னு வர 10 பேஷண்ட்டுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் கிடையாது. அதில் 8 பேருக்கு 9 பேருக்கு சாதாரண ஹார்மோன் ரிலேட்டட் மைனர் இஷ்யூஸ், டேப்லெட் போட்டால் 2 மாதத்தில் 3 மாதத்தில் இல்லை 6 மாதத்தில் சரியாக போகக்கூடிய பிரச்சனைகள் தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதையும் மீறி ஏதாவது கேன்சர் இருக்குன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ஆரம்ப கட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேன்சரை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு ரொம்ப சுலபம். அது ரொம்ப காஸ்ட்லியான டெஸ்ட்லாம் கிடையாது. 1000 ரூபாய்க்குள்ளே பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்ஸில் இதை நீங்கள் பண்ணிக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை 1000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்ரே, மாதத்துக்கு ஒரு நாள் உங்கள் பிரெஸ்ட்டை நீங்களே ஒரு சிஸ்டமேட்டிக்காக எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிறது. இந்த 2 விஷயங்கள் வெறும் 1000 ரூபா வருஷத்துக்கு செலவு பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு இந்தியாவே அச்சுறுத்திட்டு இருக்கிற ஒரு கேன்சர்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இது புரியணும். இதை நீங்கள் செய்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது. இதுதான் இந்த பிங்க் அக்டோபருடைய முக்கியமான எய்ம்.